ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் கட்சிக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, நீங்கள் மறுபடியும் கட்சியில் இணைச்சிட்டீங்கன்னு பொதுச் செயலாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் கட்சி தலைமைக்கும் சரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி தலைவரை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்நாள் பாக்கியம் இந்த கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும். அதனால் தமிழ்நாடு மக்கள் செழிப்பாக வளரணும். இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் எந்த செயல்பாடும் எனக்கு கிடையாது. அதை விட முக்கியம், இந்த கட்சியை உயிரை விட மேலாக மதிக்கிறவன் நான். அதனால் விளைவுகள் என்ன, பின்விளைவு என்ன வரும், ஜெயில் வருமா, அதெல்லாம் எனக்கு இல்லை. என்னோடய தலைமையும் என் தலைவனையும் யாராவது கொச்சப்படுத்தினாங்கன்னா அதுக்காக எந்த விலையை கொடுக்கறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். இதுதான் நான் என்னோடய வாழ்நாள் பாக்கியமாக கருதுறேன். தலைமை ஒரு தர்ம சங்கடத்தில் என்னை எடுத்தாங்க. நான் அதை கூட அந்த பேச்சை நான் என்னோடய பாணியில் தான் சொன்னேன். சொல்லப்போனால் 1991 நம்ம ஆலந்தூர் மதிய தேட்டர்கிட்ட ஒரு கூட்டத்தில் நான் ஏதோ கொச்சையாக பேசுகிறதா பேராசிரியர் அன்பழகன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னை பற்றி. அப்போ அவர் மைக்கு பிடிச்சி சொன்னார், தம்பி சிவாஜி, எவன் தடுத்தாலும் நீ உன் பாணியை மாற்றிக்கொள்ளாதே, உன்னுடைய பாணி தந்தை பெரியாரின் பாணி என்று சொன்னார். அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய அவார்டாக, இந்தியாவிலேயே பெரிய பாரத் ரத்னா விருதுன்னு சொல்கிறீங்க பார். பேராசிரியர் ஒரு சாலில் போட்டு தோளில் தட்டி மாற்றிக்காதேன்னு சொன்னார் பாருங்கள். அதை தான் நான் பாரத் ரத்னா விருதாக இன்றைக்கி நினைக்கிறேன். திமுக என்னோடய உயிர். மற்றவங்கள மாதிரி பிறக்கிறதுக்கு ஒரு ஊர், வளர்க்குறதுக்கு ஒரு ஊர், வயிறு வளர்க்க ஒரு ஊருன்னு இல்லை. நான் பிறந்ததும் ஆர்கே நகர், வளர்கிறதும் ஆர்கே நகர், வாழறதும் ஆர்கே நகர். அதே மாதிரி என்னை வாழ வச்சாலும் என்னை வீழ வச்சாலும் தமிழகம் வாழ்வதற்கு நான் எதையும் சந்திக்க தயார். ஓகே, சோசியல் மீடியாவில் நேற்றுலேருந்தே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு பெரும்பாலும் நான் ஒரு சாதாரண தகர வியாபாரியோட மகன். ஆனால் அந்த தகர வியாபாரி மகனாக பிறந்தாலும் அவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து அந்த பென்ஷன் வந்தபோது எங்கள் அப்பா சொன்னார், நாட்டுக்கு உழைத்தேன், நான் கூலி வாங்க விரும்பவில்லைன்னு சொன்ன ஒரு தேச தியாகியோட பையன் நான். அதனால் சோசியல் மீடியா பார்க்குறதோ எனக்கு ஒன்றும் புள்ளெல்லாம் கிடையாது. 2 பொண்ணு தான். அந்த 2 பொண்ணும் கட்டி குத்தாச்சு. நானும் என் ஒய்ஃபும் தான். என்னோடய குறைஞ்ச இந்த பாக்கி இருக்கிற காலம், இப்போ கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் போயிட்டாங்க. கடவுளே ஒரு 50 கோடி கொடு நான் விட்டுறேன்னா வசந்தகுமாரோ சரி, எஸ்பி பாலசுப்ரமணியம் சரி 100 கோடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்னை காப்பாற்றி விட்டுருக்கு கடவுள். அதனால் இந்த மிச்சம் இருக்கிற குறை காலத்தில் இந்த கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் விசுவாசமாக வாழ்வதே என்னோட கடமை என்று உழைத்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் மேடை பேச்சில் இப்போ எதிர்பார்க்கலாம். தலைமை உத்தரவு வரும்போது ஓகே, தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பேன். ஓகே, இந்த 8 மாத காலம் ட்ராவல் அப்படிங்கிறது எப்படி போச்சு? கட்சியில் பணியாற்றலை, மேடை பேச்சு இல்லை, இந்த 8 மாதம் ட்ராவல் அப்படிங்கிறது பயங்கரமான சிரமம். நான் 7 வயசுலேருந்து பேசுகிறேன். ஒரு 8 மாதம் மைக்கும் ஜனங்களையும் பார்க்க முடியாமல் இருந்தது எனக்கு பெரிய வருத்தம். அந்த வருத்தத்தெல்லாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துறோம் தலைமைன்னு நான் நம்புகிறேன். நான் தலைமைக்கும் விசுவாசமாக இருப்பேன். இந்த தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்வேன். அதுக்கும் மேலே நான் உறுதியாக சொல்கிறது என்னென்னா, நான் பேசுகிறத கொச்சையாக பேசுகிறேன், தப்பாக பேசுகிறேன்னு சொல்கிறத விட வெளியிருந்து வர வார்த்தை எப்படி வருதோ அதுக்கேற்ற பதிலை தான் நான் கொடுக்குறேன் தவிர நான் புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சி சொல்கிறதில்ல. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை சில சமயங்களில் ஒருமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கொச்சைப்படுத்துமைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சாமி கூட கும்பிட்றீங்க, ஒரு முருகனுக்கு காவடி எடுப்பீங்க. காவடி எடுத்த 2வது நாள் காவடி எடுத்த ஆள் கால் உடஞ்சிரும். உடனே அப்பா முருகா, என் பையனுக்கு கால் உடஞ்சி யாரும் கேட்குறதில்ல. அட பாவி முருகா, நேற்று தான்டா காவடி எடுத்தேன், இன்றைக்கி என் பையனுக்கு கால் ஒழிஞ்சு போச்சுன்னு கேட்போம். அப்போ சாமி மேலே மரியாதை இல்லைன்னு அர்த்தமா? அன்பு அதிகமானி தான் அந்த ஒருமையில் பேசுகிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மறுபடியும் எப்போ சார் நம்ம பேச்சுவார்த்தை, நீங்கள் மேடை பேச்சில் வர்றதுக்கு தலைமையிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக தலைமையிட்ட கோரிக்கை வச்சுருக்கேன். தலைமை சொல்கிற இடத்துல தலையே போனாலும் தயங்காமல் பேசுவேன். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.